பேசும்போது சிவகார்த்திகேயனுடைய சம்பளம் குறித்து பேசினோம். அமரன் படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 70-75 கோடி ரூபா ஷேர் கொடுத்ததுனால அதுவே இவருடைய சம்பளமாக மாறுதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சம்பளம் ஏறிடும். இதில் இந்த தகவல் தான் முக்கியமான தகவல். இப்போ அஜித் தானே விஜயனுடைய போட்டியாளராக இருந்துகிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். ஆனால் இது வரைக்குமே அஜித்துடைய எந்த படமுமே தமிழ்நாட்டில் 60 கோடிக்கு மேலே ஷேர் கொடுத்தது இல்லை. இப்போ இவருடைய அமைவு படம் தமிழ்நாட்டில் சுமார் 620 திரைகளில் வெளியானது. முதல் நாளில் மட்டும் துணிவு படம் வசூல் பண்ண தொகை 21 கோடி ரூபா. அதாவது இந்த படத்தினுடைய முதல் நாள் கிராஸ் கலெக்ஷன் 21 கோடி. இதில் அந்த சிறப்பு காட்சி நள்ளிரவு காட்சி நடத்தினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த நள்ளிரவு காட்சியில் மட்டுமே வந்து 5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுச்சு. ஸோ இதுதான் துணிவு படத்தினுடைய ஃபஸ்ட் டே வசூல். ஒரு வார கிராஸ் கலெக்ஷன் 80 கோடி, 9 நாள் கிராஸ் கலெக்ஷன் 85 கோடி, 12 நாள் கிராஸ் கலெக்ஷன் 98 கோடி, லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் 118 கோடி ரூபா. ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தியேட்டரிகளில் இந்த படத்தை வெளியிட்ட ராகுலுக்கு வந்த ஷேர் அப்படிங்கிறது 64 கோடி ரூபா. ஸோ இந்த சம்பளம் ஏறிடும். இதில் இந்த தகவல் தான் முக்கியமான தகவல். இப்போ அஜித் தானே விஜயனுடைய போட்டியாளராக இருந்துகிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். ஆனால் இது வரைக்குமே அஜித்துடைய எந்த படமுமே தமிழ்நாட்டில் 60 கோடிக்கு மேலே ஷேர் கொடுத்தது இல்லை. இப்போ இவருடைய அடிப்படையில் தமிழ்நாடு தியேட்டரிகளில் இந்த படத்தை வெளியிட்ட ராகுலுக்கு வந்த ஷேர் அப்படிங்கிறது 64 கோடி ரூபா. ஸோ இந்த அமரன் படம் 70 கோடிக்கு மேலே ஷேர் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது இப்போ பார்த்தா இப்போ சிவகார்த்திகேயன் தரப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அஜித்தை விட சிவகார்த்திகேயன் தாங்க கெத்து. கைஸ், நம்ம இந்த ஒய்பேச்சு டீம் வழக்கம் போல் நம்ம அஜித் சாரை இன்றைக்கி ஒரு டீக்ரேட் பண்ணி வழக்கமாக எல்லா வீடியோவிலும் டீக்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கும் டீக்ரேட் பண்ணி போட்டிருந்தாங்க. பட்டு ஏதோ நம்ம சினிமா நியூஸ்க்காக அப்பப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலை பார்க்க வேண்டியதாக போச்சு. இன்றைக்கி பார்த்தாக்கா சிவகார்த்திகேயன் சார் வந்து நம்ம அஜித் சாரை விட அதிகமாக போயிட்டாராம் கலெக்ஷனில். 60 கோடி ரூபா தான் ஷேர் வந்ததே இல்லையா அஜித் படத்துக்குன்னு ஒரு நியூஸு. அதான் ஹெட்லைன்ஸ் அவங்களோட டாப்பில் போடுவாங்க இல்லையா தம்பெல்லில், அதுவே வேறு. எனக்கு டவுட்டு, ஏன்னா நான் வழக்கமாக அஜித் சார் இது எல்லாமே பார்ப்பேன். எனக்கு விஸ்வாசம் டைம்லேயே இவங்க வந்து ஒரு 150 crores மேலே கிராஸு, 120 crores தமிழ்நாட்டே வந்ததுன்னாங்க. ஸோ அது அப்போவே 60 கிராஸ் ஆகிருக்கும். பட் நான் சும்மா பழைய வீடியோஸ் போய் பார்த்தா அந்த விஸ்வாசம் டைமில் இவங்க ஒரு 100 crores கிட்ட தமிழ்நாடு கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. 100நாலே அது ஒரு 60 வந்து ஷேர் வந்திருக்கணும் ஆக்சுவலாக. இல்லை, சரி எதுக்கு அவ்வளோ பெருசாக போகணுன்ட்டு துணிவு பார்த்தேன். துணிவில் பார்த்தா இந்த வலைபேச்சு டீமே 63-68 கோடி கலெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க, ஷேர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இவனுங்களுக்கு அஜித் சாரை டீக்ரேட் பண்ணாமல் தூக்கமே வராது போல். அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன், என்ன நீங்கள் பாருங்கள் எல்லோரும்.